ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 16வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போவது பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இருக்கும் திருமணம். திருமணத்தில் ஏற்படும் தடை மற்றும் தாமதங்களை நீக்கும் விநாயகரின் அருள் பற்றியதே. பக்தர்களே, திருமணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது இரண்டு இதயங்களின் இணைப்பு. இது ஒரு புனிதமான உறவு. இது வாழ்க்கையின் ஒரு புதிய ஆரம்பம். ஆனால் பலரின் வாழ்க்கையில் திருமணம் ஏன் தாமதமாகிறது? சரியான பொருத்தம் கிடைக்கவில்லை, அல்லது எதிர்பாராத தடைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த மாதிரியான நேரங்களில் நம்மை காப்பாற்றி வழிகாட்டும் தெய்வம் விநாயகர்தான். விநாயகர் என்பவர் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் வரும் தடைகளை நீக்கும் தெய்வம். விக்னேஸ்வரன் என்று அழைக்கப்படுவதற்கான காரணமும் இதுதான். பக்தர்களாகிய நீங்கள் மனதார விநாயகரை நினைத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தெரியாத தடைகள் கூட கரைந்து போகும். இன்று நாம் செய்ய வேண்டிய எளிய தியானம்: அமைதியான இடத்தில் அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் மனதில் விநாயகரின் அழகான உருவத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். பெரிய தும்பிக்கை, அன்பான கண்கள், அருள் நிறைந்த சிரிப்பு. இப்போது மெதுவாக ஜபிக்கவும்: ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை குறைந்தது 21 முறை மனதார சொல்லுங்கள். பக்தர்களாகிய நீங்கள் ஜபிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் திருமண தடைகள் அனைத்தும் விலகி செல்கின்றன என்று நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பொருத்தம் விரைவில் வரும் என்று உணருங்கள். விநாயகர் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் சரியான நபரை கொண்டு வருகிறார் என்று நம்புங்கள். இந்த தியானத்தை தினமும் செய்தால் பக்தர்களின் வாழ்க்கையில் இருக்கும் திருமண தடை, தாமதம் அனைத்தும் படிப்படியாக நீங்கும். மன அமைதி கிடைக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை புதிய ஒளியை காணும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பக்தர்களே, விநாயகர் அருள் இருந்தால் வரும் தடைகள் யாவும் நிலைக்காது. நம்பிக்கை வைத்திருங்கள். பக்தியுடன் வழிபடுங்கள். நல்லது நிச்சயம் நடக்கும். ஆகவே பக்தர்களே, விநாயகரை வணங்கினால் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் விநாயகர் சரி செய்வார். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு